அது தமிழ் கடவுள். அவனுக்கு மதமே கிடையாது, ஜாதியே கிடையாது. அவனு தமிழுக்கு ஆஹா தமிழ் கடவுள்னா தமிழால் வெய்தா கூட யாரையுமே அவன் பொறுத்து விடும். தமிழால் வெய்யுமோ என்ன, தமிழுக்கு அவ்வளோ ஒரு பெருமை சேர்த்தவன் என்னப்போ முருகன். தமிழ் 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 கடவுள், மதம் கிடையாது அவனுக்கு. அதனால அப்படியே இருக்கு. செந்தூர் வேலனுக்கு தூக்குங்க சிங்கார காவடிய, சுப மந்திரம் படிச்சு மங்களம் தரிச்ச சந்தன காவடிய, வேலன் சுந்தர காவடிய, வேல்வேல் செந்தூர் வேலனுக்கு தூக்குங்க சிங்கார காவடிய, சுப மந்திரம் படிச்சு மங்களம் தரிச்ச சந்தன காவடிய, வேலன் சுந்தர காவடிய. ஆஹா எத்தனை காவடி, எத்தனை எப்படி என்னல அடங்காத காவடியப்பா. அது மாதிரி அன்னக்காவடி அப்படின்னா நீங்க வேற ஒண்ணு அவங்கடக்கா அன்னக்காவடிங்கிறமே, அது அப்படி அல்லது. அன்னக்காவடின்னு முருகனோட காவடியப்பா அது. அதைத்தான் அந்த பெருமையா அன்னக்காவடின்னு அவனை பெருமைப்படுத்துறமே ஒழிய. அதனால அந்த அன்னக்காவடி எதுக்குன்னா, வீட்டில் சில பேர் வறுமை, அதனால தப்பு இல்லை. வறுமையெல்லாம் ஒரு வறுமையே இல்லைப்பா. காசெல்லாம் ஒரு கஷ்டமெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. இருந்தாலும் முருகனுக்கு இப்படி இருக்கே அப்படின்னு அன்னக்காவடி எடுக்கிறேன்னு வேண்டி அன்னக்காவடி எடுப்பாங்க. அதே மாதிரி பன்னீர் காவடி, இளநீர் காவடி. இளநீர் காவடி அப்படின்னா அது என்ன இளநீர் காவடி அப்படின்னு கேட்குறீங்க தானே. அதுக்கு நான் சொல்கிறேம்மா, என்னென்னா சில பேருக்கு இந்த நோய் சம்மந்தமாக ஏதானு இருக்கலாம். அதனால ஒன்றும் இல்லை, எல்லாமே மாறி போயிடும். முருகனுக்காக அது இளநீர் காவடி எடுக்கிறேன்னு வேண்டிட்டு இளநீர் காவடி. ஒரு காவடியை பற்றியும் சொல்லிகிட்டே போனா ஏன்னா இதை விட அது பெருமையாக இருக்குது, இதை விட அப்படின்னா அப்பேற்பட்ட என் அப்பா முருகனோட காவடிகள் எல்லாமே சிறப்பு வாய்ந்தது. அதனால அதே மாதிரி இளநீர் காவடி. அடுத்தது அலங்கார காவடி. ஆஹான்னு இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காவடி. ஏன்னா வீட்டில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகாமல் பெண்ணு பிள்ளை பேரன் பேத்தி எல்லாருக்கும் கல்யாணம் ரொம்ப முக்கியமான, அது ஒரு வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமானது ஒன்று. அதனால அதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க, உடனே அலங்கார காவடி அதை எடுத்த உடனே டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் கல்யாணமாகி முருகா முருகா எல்லாம் ஒரே சந்தோஷம். சந்தோஷ காவடி அது அலங்கார காவடி, அப்பேற்பட்ட காவடி. அப்புறம் மயில் காவடி. அவனே மயிலேறி ஓடி ஓடி மயிலேறி வந்துடுவான். என்னப்போ முருகா 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 மயிலேறி விளையாடிவா அவன் தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி மயிலேறி வந்துடுவான், அவனே மயில் காவடி.